ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான காமெடியான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஃபன்னியான மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மூவி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம ஹீரோக்கு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் இருக்கா. அவள் கேக்கை கையில் எடுத்துகிட்டு வர ஸ்லிப் ஆகி ஹீரோட பேண்ட் அப்படியே அவுத்து விட்டா. ஐயோன்னு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டா. ஹீரோ கற்றுன்னு கத்துறா, ஏய் நில்லுன்னு அதுக்குள்ளே ஓடி போயிட்டா. எதுக்காக ஹீரோயின் அங்கே வந்திருப்பானா அவளோட பாய் ஃப்ரெண்டை பழிவாங்க. ஆனால் மாற்றி ஹீரோவோட பேண்ட்டை உருவ அங்கேருந்து ஓடி வந்துட்டா. அவர் ஹுவா குரூப் கம்பெனியில் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டனே ஹீரோயினுக்கு செம்ம சாக்கு. இப்போ பாரில் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ பற்றின நியூஸ் இவ பேண்ட் அவுத்துட்டு போனது தான் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. கரெக்டாக திரும்பி பார்த்தா ஹீரோ வரான். ஹீரோவை பார்த்துனே பயந்து அப்படியே உட்காந்துட்டா. கண்டிப்பாக அவன் என்னை பார்த்தானா பிரச்சனை பெருசாயிருமே, நான் எப்படி இங்கேருந்து ஓடுறது, அவன் பார்க்கறக்குள்ள அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே பூனைக்குட்டி மாதிரி போறா. அதுக்குள்ள அவள் பார்த்துட்டான். ஒரு நிமிஷம் வான் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அடப்பாவி, எதுக்குடா என்ன கிஸ் பண்ண, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு சொல்ல, எனக்காக ஒரே ஒரு டைம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துறாங்க என்னோட ட்ரிங்க்ஸில், என் கூட நீ இன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் உனக்கு தேவையான பணம் நான் தரேன்னு சொல்ல, அப்பாவோட சர்ஜரிக்கு பணம் தேவைப்படுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டா ஹீரோயினும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் தான் ஹீரோயினுக்கே புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. பேசாமல் இங்கேருந்து ஓடி போயிடலான்னு சொல்லி திரும்பி பார்க்க இவன் கேட்ட பணத்தை செக்கில் போட்டு அங்கே வச்சிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பணம் அதில் இருக்கு. எதுக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, நான் இது கேட்கவே இல்லையே, பேசாமல் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவளோட பர்ஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் எடுத்து சரி இவன் முழிச்சா எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி அங்கே வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோ முழிச்சு பார்க்க அந்த காசை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுச்சு. எனக்கு சில்லற காசு வச்சுட்டு போறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. சரி நம்மளோட வேலை ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நேற்று நைட் அவங்க கூட ஒன்றா இருந்தோம், டேப்லெட் எதுவும் போடலி, ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, பேசாமல் ஏதாவது ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேப்லெட் ஆர்டர் பண்ணிவிட்டு அவள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணலான்னு வந்து உட்காந்துருக்கா. அந்த டைமின்னு பார்த்து கரெக்டாக அந்த டெலிவரி பாய் வரான். அப்பா கொடுப்பான்னு சொல்லி டேப்லெட்டை வாங்கலான்னு போக அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. இவ பேர் லின்னுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. நீ என்ன பெரிய டாப் ஸ்டூடெண்ட்டா, ஓவரா பண்ணுற, டேப்லெட்லாம் எதுக்கு வாங்கியிருக்க, ஒரு வேளை நேற்று நைட் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கழுத்தில் இருக்க மார்க்கை பார்த்து ஹீரோயின் ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. இதில் என்ன டேப்லெட்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓப்பன் பண்ண போக அது என்னோட பர்சனல் குடுன்னு சொல்லி கத்துறா. அவள் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க டேப்லெட்டை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா, இவன் நேற்றுக்கு யார் கூடயோ ஒன்றா இருந்திருக்கா, இப்போ டேப்லெட் போட்டுருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இவ சீப்பான பொண்ணுன்னு ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. எல்லாரும் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணுறியா, இந்த டேப்லெட்டை நீ சாப்பிடுன்னு அட்டையோட அப்படியே லின்னோட வாயில் வச்சு அமக்க சண்டை பெருசாகுது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாளுங்க. அப்படியே முடிய பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டாக ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ அப்படியே ஷாக்காக இருக்குது. என்னடா அது ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்திருக்கோம், வந்தவனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே ஹீரோ பார்த்துட்டே இருக்க அப்போ தான் ஹீரோவை பார்க்குற ஹீரோயின் ஐயோ இவன்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி நினைக்கிறா. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்க சார், இவன் நேற்று யார் கூட ஒன்றா இருந்துட்டு டேப்லெட் வாங்கி இப்போ சாப்பிடலான்னு போனான். அது என்னென்ன கேட்டதுக்கு என்ன அடிக்கிறா, ரொம்ப ஹராஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறா, முதல்ல ஆஃபீஸ்லேருந்து தூக்குங்கன்னு சொல்ல யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி ஹீரோ பார்க்க டக்குன்னு மூஞ்சி அப்படி நின்று திருப்பி விட அப்போ தான் ஹீரோக்கு புரியுது. நீ தானா அவ, நேற்று எனக்கு சில்லற காசு வரை கொடுத்துட்டு போனியா, உனக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ போயிட்டான். ஐயோ மாட்டினேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்கே போய் நிற்கிறா. எப்படி எனக்கு வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னு சொல்ல என்ன தைரியம் இருந்தா எனக்கு நீ காசு கொடுத்துட்டு போவ, இந்தா உன் காசு நீயே எடுத்துக்கோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டுறான். நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கணும்லாம் கொடுக்கல, நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தீங்களா, அதை இருக்கிற பணத்தை திரும்ப கொடுக்கலான்னு கொடுத்தேன்னு சொல்ல அதுக்குள்ளே செக்ரட்டரி பையன் வராரு. சார் இந்தாங்க சார், இது உங்கள் பாட்டி உங்களுக்கு குடிக்க சொன்னாங்கன்னு சொல்ல என் பாட்டிக்கு வேறு வேலை இல்லையா, கொண்டு போந்த பக்கம்னு சொல்ல பாட்டி காலில் இருக்காங்க சார்னு சொல்ல இங்கே பாடுறா ஒழுங்கா அதை குடி, இப்படியே எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஒழுங்கா அதை குடி, யார் கூடியாவது ஒன்றா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியே ஆகணும், உனக்கு வயசாகிட்டே போகுதுடா, ஹுவா ஃபேமிலி குரூப்புக்கு இதுக்கப்புறம் எந்த வாரிசும் வராது போல இருக்குன்னு சொல்லி பாட்டி திட்டிகிட்டே இருக்க ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. இதெல்லாம் கேட்குற ஹீரோயின் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு ஹீரோ கேட்க சார் ஒன்றும் இல்லை சார், நான் வேணா இது உங்களுக்கு நல்லா ஹீட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கையிலேருந்து அந்த கவரை பிடுங்க கவருக்குள்ளே இருக்க அந்த மருந்து எல்லாம் அப்படியே ஹீரோட ட்ரெஸ்ஸு ஹீரோட மூஞ்சி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆகா நான் வேணும்னு பண்ணல சார், சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு டைம்னு சொல்ல அப்படியே டென்ஷனாக இருக்குது ஹீரோக்கு. நீ என்னை பார்க்கும் போதில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பியா, சரி நீ ஃப்ரீயாக இருக்கணும், உனக்கு ஒரு வேலை தரேன், அதில் இருக்கிற அந்த பட்டாணியாக தனியாக பிரித்து வை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல அடப்பாவி என்ன மாதிரி வேலை கொடுக்குறான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பிடிக்காது எல்லாத்தையும் அப்படியே காணு பட்டாணிலாம் தனியாக பிரித்து வச்சுட்டு இருக்கா. ஒரு வழியாக முடிச்சாச்சு சார், இந்தாங்க சார் இப்போ நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்ல எனக்கு சாப்பிட்ற ஐடியாவே இல்லை, வேணா தூக்கி குப்பையில் கொட்டிடு போ அப்படின்னு சொல்ல டென்ஷனாக இருக்குது ஹீரோயினுக்கு. அதை தூக்கிட்டு போகிறா. அப்புறம் இது கூட என்னை படாத படுத்துறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. சரியான பொறுக்கி பையனாக இருப்பான் போல இருக்கு, இவன் கையில் மட்டும் கடிச்சான்
மச்சான் மூஞ்சிலேயே ஒரு குத்துன்னு சொல்லிட்டு கையை அப்படியே எடுத்துட்டு போறா. கரெக்டாக ஹீரோ வேற டோர் ஓப்பன் பண்ண, அடி பாவி என்னை பார்த்து பொறுக்கி பையன்னு சொல்றியா நீன்னு சொல்ல, இல்லை சார் இல்லை சார் உங்களை நான் சொல்ல சார், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர், நான் உங்களை பற்றி இப்படி சொல்லுவேன்னா நான் வேற யாரோ பற்றி தான் சார் பேசிட்டு இருந்தேன்ட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்ட்டு லைட்டாக ஹீரோ சிரிக்கிறான். பரவாயில்ல இது கூட இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட சர்ஜரிக்காக தான் வந்திருப்பா. சர்ஜரிக்கு பணமும் கட்டுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்பாவை பார்க்கறதுக்காக வரா. அப்பா சொல்றாரு, சீக்கிரமா எனக்கு சர்ஜரி முடிச்சு நீங்க எந்த கூட்டிட்டு போயிடுமா, என்னால இங்க இருக்கவே முடியல, ட்ரெஸ் பார்த்தியா எப்படி தந்திருக்காங்கன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ப்ளீஸ் என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்ல, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா பணத்தை அரேஞ்ச் பண்ணி உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் நீங்க இங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கு. என்னாச்சுமா நீ வாந்தி எடுக்கிற, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் சாப்பிட்டது எதுவும் எனக்கு செரிக்கிற போல இருக்கு, வேற ஒன்றும் இல்லப்பா, மற்றபடி எதுவும் இல்லை, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, ஒரு வேளை நீ பிரெக்னெண்டா, இல்லப்பா அப்படிலாம் இல்லை, நீங்க என்னப்பா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, அந்த மாதிரி யோசிக்காதீங்க, என்னோட ப்ராப்ளத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல பாடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவோட கால் சர்ஜரிக்காக தான் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டா ஒர்க் பண்ண, செம்ம டயர்டு, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவளுக்கும் ரொம்ப பசிக்குது, ஆனால் பணத்தை சேவ் பண்ணும், அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு பண்ணு மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த பண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி இப்போதைக்கு நமக்கு இதுவே போதும், நம்ம அப்பாவோட சர்ஜரி தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்றா. ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்க ஹீரோயின் பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிறது தெரியுது. என்ன இவன் மட்டும் இதை சாப்பிட்டுட்டு இருக்கா, எல்லாரும் டேஸ்டியாக லஞ்ச் சாப்பிடும்போது இவனே இது சாப்பிட்றா, எனக்கு பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் அவளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அசிஸ்டண்ட்டும் போகிறாரு. உங்களை வர சொன்னாங்க சார்னு சொல்ல, என்னையா எதுக்கு சாப்பிட வர சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கான ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, எல்லாரும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்க, வாங்க மேடம் உள்ளான்னு சொல்ல, சரி ஓகேன்ட்டு அப்படியே ஹீரோயின் வரா. அங்கே சாப்பாடுலாம் இருக்குது, நீ வா உட்காரு சாப்பிட்லான்னு சொல்ல, எனக்கு பசிக்கல, நான் ஆல்ரெடி அங்கே தானே சாப்பிட்றேன், எதுக்கு எனக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஆஃபீஸ் ரூல்ஸ் படி நீ சாப்பிட்ணும், உனக்கு வெயிட் இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகணும், நீ ரொம்ப வீக்காக இருக்க, உன் வெயிட் கெயின் ஆச்சுன்னா உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுப்போன்னு சொல்ல, பணம் வாங்குற மாதிரி ஹீரோனுக்கு ஷாக்காக இருக்குது. என் மேலே இதுக்கு உங்களுக்கு தனியாக அக்கறையெல்லாம் கிடையாது, ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் மேலேருந்து அக்கறை, வேணா சாப்பிடு இல்லாட்டி போன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியை பார்த்து ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் மேடம் இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல, சரி ஓகே சாப்பாடும் தராங்க பணமும் தராங்கன்னா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரித்து பார்த்துட்டு இருக்க, ஒரு வழியாக அங்கேருந்து ஹீரோயின் வெளியே வரா. மேடம் இருங்க, நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல, பணமா எதுக்கு, நீங்கள் ஓவர் டைம் பண்ணீங்களே அதுக்கு தான் சார் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாவோட சர்ஜரிக்கு அப்புறம் என்னோட சின்ன செலவுக்கு காசு கிடச்சிச்சின்னு வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அங்கே வந்து பார்த்தா அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க ஹவுஸ் ஓனரு. அதாவது வாடகை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுக்காக காலி பண்ணிட்டாரு. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன், நாளைக்கு நான் வேறு வீடு பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே வீடை வேற ஒருத்தவங்களுக்கு நான் வாடகை விட்டாச்சு, நீ சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதம்மா, உன் திங்ஸ்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, நான் இந்த நைட்டில் எங்கே போவேன்னு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வேற வீடு பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுமா, நீ என்னமோ பண்ணு, உன் திங்ஸ்லாம் வெளியே கிடக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கேருந்து போ, உன்னை எல்லாம் வீட்டுக்கு விட்டம் பாரு வாடகைக்கு அப்படின்னு சொல்லி தீட்டிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, இந்த லேட் நைட் நான் எங்கே போய் ஸ்டே பண்ணுறது, பேசாமல் ஆஃபீஸ்க்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வேற வழியில் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டா. அங்கே கீழே அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா, கவுச்சில் தூங்கிட்டு இருப்பா. அது டைம் லக்கேஜ் எல்லாம் பக்கத்தில் இருக்கா. கரெக்டாக ஹீரோவா அசிஸ்டண்ட் வராங்க. ஹீரோயினை ஏய் எப்படின்னு கூப்பிட அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துட்டா. சாரி சார் மன்னிச்சிருங்க சார், ஏன் சார் என்னாச்சு சார்னு சொல்லி கேட்க, ஹலோ ஆஃபீஸ் ரூல்ஸ் படி எந்த ஒரு ஸ்டாஃப்மே 6 மணிக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாது, நீ எதுக்கு இங்கே படுத்திருக்கன்னு சொல்ல, என்னோட லேண்ட் ஓனர் என்னை வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரில, ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கேன், நாளைக்கு நான் ஏதாவது வீடு பார்த்துட்டு அங்கே போயிடுறேன் சார், ப்ளீஸ் அது வரைக்கும் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்ல, ஆஃபீஸ் ரூல்ஸ் படி ஆஃபீஸ்க்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது, அதான் ரூல்ஸ்மா அப்படின்னு செக்ரட்டரி சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கே போவேன், எனக்கு போகிறக்கு வேறு எந்த இடமும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, சார் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப், உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் ப்ளீஸ், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு நாள் ஒரு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ண எனக்கு பர்மிஷன் தருவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோக்கு கடுப்பாக இருக்குது, ஏன் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போனால் போட்டோம் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், அப்போ உங்கள் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்ல, சரி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக போக ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோன் வருது.
மிஸ் ஜியாங், நீங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டல் பில்லெலாம் பே பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் சீக்கிரம் பே பண்ணால் தான் சர்ஜரி நடக்கும். உங்கள் அப்பாவோட ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு சொல்ல, ஓகே சார், நான் சீக்கிரமாக பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. இப்போ என்ன பண்ணுறது, பணம் வேறு இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ வேறு கரெக்டாக குளிச்சுட்டு வரான். அவன் வேறு டவலோடு வந்து நிற்கிறானா. பிரசிடென்ட் ஹுவா, உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்தில் போகிறா. மறுபடியும் எப்பயும் போல் ஸ்லிப் ஆகி அப்படியே ஹீரோவோட டவலை அவுத்து விட்டுட்டா. அட பாவி, சேம் பப்பி சேமா நிற்கிறான்ங்கிற மாதிரி இருக்குது ஹீரோனுக்கு. தெரியாமல் வச்சுட்டே சார், மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் கைப்பற்றுச்சுன்னு சொல்ல, என்ன நீ இப்படி பார்த்துட்டு இருக்க, திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே டவலை கட்டிட்டான். உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, சார் அது வந்து நான் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 3 மில்லியன் ப்ளீஸ், அது மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பணத்துக்காக இதெல்லாம் பண்ணியா, நான் கூட என் மேலே பாசமாக இருப்பேன்னு நினச்சேன், நீயும் மற்றவங்க மாதிரி பணத்துக்காக எல்லாம் பண்ணுற சே அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து, இந்த கார்டில் பணம் இருக்குது, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிட்டு அவள் கார்டு மட்டும் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கா. இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஹீரோ போயிட்டான். அப்பா ஒரு வழியாக பணம் கிடச்சிச்சு, அப்பாவோட சர்ஜரி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, மிஸ்டர் லீ எனக்கு பணம் கிடச்சிச்சு, அப்பாவோட சர்ஜரி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. ரொம்ப ஹாப்பியாச்சு ஹீரோனுக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஹீரோ பண்ண ஹெல்ப்புக்கு ஹீரோக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு சமைக்கும் போது மத்தியானம் லஞ்சுக்கு அவர் கூட தானே போகும், அப்போ ஏதாவது குக் பண்ணி கொடுக்கலான்னு சொல்ல, அதுக்குள்ளே செக்ரட்டரி வராங்க. வந்தோடனே என்ன சார் சாப்பிட கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திருக்கிறா. இல்லை உன்னை வர வேணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்குமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஸோ எல்லாருமே இனிமேல் ஆஃபீஸில் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்காக தான் அவன் இதெல்லாம் பண்ணுறானா, சரி நல்ல பிரசிடெண்ட்டாக இருக்காரு, அவரை நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஹீரோயினை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு வேற ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து, அப்பாவோட சர்ஜரிக்கு சீக்கிரம் வரணும்னு. ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா ஹீரோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கு போயிட்டா. அங்கே போய் பில் பே பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோ பாட்டியோட வந்துட்டு இருக்க. பாட்டி ஹீரோக்கு மெடிக்கல் செக்கப்காக கூப்பிட்டு வந்திருக்கான். ஏண்டா உன்னை என்னடா சொல்கிறது, நம்ம வீட்டோட வாரிசே உனக்கு வராதுன்னு சொல்கிறாங்களே எல்லாரும், முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ஃபுல்லாக செக் பண்ணுவான்னு சொல்ல, சைனீஸ் மெடிசனை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை, நான் இந்த மெடிசன் பார்க்கலான்னு வந்திருக்கேன், வா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டரை போய் பார்க்கலாம், உனக்கு என்னதான் ப்ராப்ளம்னு செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திரும்பி பார்த்தா ஹீரோ நிற்கிறான். அவங்க அப்பாவுக்கு காலைல சர்ஜரிக்காக பணம் கட்டிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை இவ இந்த பணத்துக்காக தான் என்கிட்ட கேட்டிருப்பாளோ, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குன்ட்டு பார்த்துட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாட்டியை கூப்பிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். ஹீரோன்னு ஒரு வழியாக இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அப்பாவுக்கு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். எப்படியாவது அவள் வந்தானா அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அவனை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்க, கூப்பிடலான்ட்டு ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். ஹீரோயின் வேகமாக வரா. ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணான். ஆனால் ஹீரோனை பார்த்தோன்னு எல்லாமே மறந்து போச்சு. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை, அதுக்கு தான் கூப்பிட்டேன், இன்னைக்கு நைட் நீ என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, நான் உங்க கூடயா, இல்லை சார் நான் ஆல்ரெடி ரூம் பார்த்துட்டேன், நாங்கள் தான் ஸ்டே பண்ண போகிறேன். என்னது ஸ்டே பண்ண போறியா, ஆமாம் சார், நான் உங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு. எனக்கு இவ்வளோ வேகமாக வீடு பார்த்துட்டேன், ஆமாம் சார் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, அதனால தான் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஹீரோயின் கிளம்புறா. ஆனால் ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹீரோயின் போகிறத பார்த்து. நான் ஏன் அவளை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், அவள் என் வீட்டிலேருந்து போகிறா, அப்போ எனக்கு ஏன் கவலையாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணணும்னு ஹீரோயினும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஹீரோயின் வந்து ரொம்ப சூப்பராக பேசுகிறா, இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன்லாம் பண்ண, இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு. அப்புறம் அங்கே இருக்க ஒரு லேடி, இவங்க பேர் ஜாங் சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல செக்ரட்டரிங்க, உங்களுக்கு சூப்பராக பேசுகிறாங்க, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, பரவாயில்லையே நீ நல்லா தான் பேசியிருக்க, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு அவங்களோட பர்த்டே, ஒரு பொக்கே வேணும், ஒரு பொக்கே வாங்கிட்டு வரையான்னு சொல்ல, பொக்கே தானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுன்னு ஹீரோயின் ஓடுறா. ஒரு வழியாக போய் ஒரு பொக்கே வாங்கிட்டு வந்துட்டா. ஆனால் அவளுக்கு ஃப்ளவர்னா அலர்ஜி, தும்மலாக வருது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு, சுத்தமாக அவனால் நடக்க கூட முடியல. ஒரு வழியாக பொக்கே வாங்கிட்டு வந்து இந்தாங்க சார்னு பொக்கே கொடுக்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார், கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க சார், அவங்களும் நீங்களும் நல்ல பேர் சார்னு சொல்லி எதோ பேசுகிறா. ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோனோட கண்ணெல்லாம் செவந்திருக்கு, அப்படியே தண்ணியாக வருது. ஐயோ அவள் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறா போல இருக்கு, நான் அவளுக்காக பொக்கே வாங்கியிருக்கேன்னு நினச்சிட்டு. ஐயோ இவகிட்ட எப்படி உண்மையை சொல்கிறதுன்னு புரியல. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற, நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் கோழிக்கு அவ்வளோதான்னு சொல்ல, இது எதுக்கு சார் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் நல்ல பேர் தான் சார், இந்தாங்க பொக்கேன்னு கையில் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே முடியல பேசாமல் நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தும்மல் ஒரு பக்கம் வருது, அலர்ஜினால அவளுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேகமாக அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லி ஓடி
போகிறா. திரும்பி பார்க்க அங்கே ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. என்னாச்சு என்னாச்சு, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது, போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே வேகமாக ஹீரோயின் ஓடி போகிறத, ஒரு நிமிஷம் நான் என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் போகிறான். இங்கே ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவொடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டா, பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஐயோ பாசிட்டிவா, இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இதை பற்றி பிரசிடென்ட் கிட்ட சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், ஏற்றுப்பாரா இல்லையான்னு தெரியலன்னு சொல்ல கரெக்டாக ஹீரோ கதவை தட்டுறான். என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா வா அப்படின்னு சொல்ல வேகமாக அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டு வெளியே வந்து பார்க்குறா. என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அது வந்து சார் என்ன சொல்லுது, பிரசிடென்ட் ஹூவா உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, குழந்தைகளா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இல்லை இல்லை இல்லை, ஜஸ்ட் நான் சும்மா தான் கேட்டேன், உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல, எனக்கு மோஸ்ட்லி குழந்தைங்கன்னா அவ்வளோவா பிடிக்காது, அதனால எனக்கு குழந்தைகளை பற்றி யோசிக்கணும்னு தோணலை, திடீர்னு எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்குற, எனக்கு குழந்தைங்க வேணும்னு தான் தோணுதுன்னு சொல்ல, அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் அவன் அபார்ஷன் தான் பண்ண சொல்லுவான், அவன் கண்டிப்பாக இந்த குழந்தைய ஏற்றுக்க மாட்டான், இவங்கிட்ட சொல்கிறதே வேஸ்ட்டு. சரி ஓகேன்னு நாளைக்கு எனக்கு லீவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் லீவு போட்டுட்டு டாக்டரை போய் பார்க்குறா. உனக்கு அபார்ஷன் பண்ணிடலாமா, ஆனால் உனக்கு இப்போ அபார்ஷன் நீ பண்ணா அடுத்து உனக்கு குழந்தையே பிறக்காது, ஓகே என்ன சொல்லு பண்ணிடுறேன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்போ எனக்கு குழந்தை பிறக்காதான்னு சொல்ல, ஆமாம் இந்த குழந்தை மட்டும் நீ அபார்ட் பண்ணால் திரும்ப உனக்கு குழந்தை பிறக்காது, நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல, இப்போ இருக்க சுச்சுவேஷன் இந்த குழந்தைய பெற்றுக்கிறதா வேணாமான்னு ஒன்றும் தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு ஹீரோவை பார்க்கறக்காக போகிறா. ஹீரோ என்னாச்சு உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோ நானும் உங்ககிட்ட முக்கியமாக பேசணும்னு சொல்ல ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே ஆசையாக திரும்பி பார்க்குறான். நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னா, என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்ல, ரிசைன் பண்ணுறியா எதுக்குன்னு கேட்குறான். எனக்கு சுத்தமாக இங்கே முடியல, இங்கே ஒர்க் பண்ண முடியாதுன்னு தோணுது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ரொம்ப ஹெல்த் வீக்காக இருக்கேன், அதுக்காக எதுக்காக இந்த மாதிரி திடீர்னு போகிறேங்கிற, உனக்கு பணம் எதுவும் பார்க்கலன்னா சொல்லு, சேலரி கூட எக்ஸ்ட்ரா தரேன், ஆனால் இங்கேருந்து போகாதுன்னு சொல்ல, பணம் ஒரு பிரச்சனையே இல்லை சார், இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனில் என்னால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ரிசைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே உன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். அடுத்து வீட்டுக்கு போனோடனே ஹீரோக்கு ஹீரோயினோட நினைப்பா இருக்குது. ஏன் திடீர்னு அவன் இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து போகிறேன்னு சொன்னான், ஒரு வேளை அவள் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாளோ அதுவும் தெரியல. அவகிட்ட பேசாமல் நேராகவே போய் கேட்டலாமா, அந்த ஃப்ளவரை கொடுக்கும்போது அவள் கண்ணில் எப்படி தண்ணி வந்தது, ஒரு வேளை அவள் எண்ணெயும் அந்த ஜாங்கையும் ஒன்றா நினச்சிட்டு இருப்பா போல இருக்கு. முதல்ல அவளுக்கு போய் கிளியராக நம்ம சொல்லணும், அவங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கொலீக் மட்டும்தான், சரி அதை போய் சொல்லிட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஃப்ளவரோட போய் நிற்கிறான் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை, டோர் ஓப்பன் பண்ணனே ஹீரோவை பார்த்துட்டு ஷாக்காக இருக்குது. சார் என்ன பார்க்கவா வந்தீங்க? ஆமாம் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்ல, என்ன பண்ணுதுன்னு ஹீரோயினுக்கு புரியல. நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், ஏதாவது வேணுமா, நீ எதுக்காக ரிசைன் பண்ண நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அது வந்து மிஸ்டர் ஹூவா இங்கே பாரு சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நீ ரிசைன் பண்ணது எனக்கு பிடிக்கல சொல்லு அப்படின்னு சொல்ல, அது வந்து நீ மறுபடியும் கூட ஒர்க் பண்ண வரணும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, கல்யாணமா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா வந்தேன்னு ஃப்ளவரோட அப்படியே நிற்கிறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு, ஃப்ளவரை பார்த்தோன்னே தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு தான் ஃப்ளவர்னா அலர்ஜி ஆச்சு, கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படியே தண்ணியாக வருது. இங்கே பாரு எனக்கு எல்லாம் புரியுது, நான் அவனை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல டக்குன்னு தும்புறா. அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ஹீரோக்கு அட பாவிங்கிற மாதிரி பார்க்க, சாரி சார் தெரியாமல் நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி எதுவாக இருந்தாலும் உன் முடிவை சீக்கிரமாக சொல்லு, இந்தா உனக்கு பிடிச்ச ஃப்ளவர்னு சொல்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்கி டக்குன்னு ஃப்ளவர் அந்த பக்கம் வச்சுட்டா. அவளுக்கு ஃப்ளவர்னா அலர்ஜின்னு ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் திரும்பியே நிற்கிறா. இங்கே பாரு எனக்கு புரியுது நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு, நீ ஜெலஸ் ஆகுறேன்னு எனக்கு தெரியும், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீ ஜெலஸ் ஆகிற அளவுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லுன்னு சொல்ல, மிஸ்டர் ஹுவா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, ஆனால் ஒன்று நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்னால் இந்த வேலைக்கு வர முடியும்னு தோணலை, எனக்கு ஜெலஸ்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக ஜெலஸ் ஆறா, அதனால திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கா. செக்ரட்டரி ஜியாங் நீ திரும்ப வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியல, ஸோ நீ என் பக்கத்தில் இருந்தால் தான் ஒர்க் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல, சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன், இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறாரு ஒன்றுமே புரியல. சரி ஓகே அவர் என்னை கல்யாணம் பண்ணணும் வேற கேட்குறாரு, இப்போதைக்கு என்னால் எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது, அதாவது நான் ஜெலஸெல்லாம் இல்லை, உங்கள் மேலே எனக்கு ஜெலஸ் இல்லைன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு அன்றைக்கி அழுதுகிட்டே இருந்தேன் நான் பொக்கே கொடுத்தப்ப சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அது நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சரி இப்போ எதுக்கு நீ ரிசைன் பண்ண, நான் ரிசைன் பண்ணது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, சொல்லு என்ன காரணம் சொல்லு, நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறா கூட கேட்குறேன், இந்த அப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கார்டு மாதிரி இருக்குது அதை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு நான் ரிசைன் பண்ணணும்னு நினைக்கல, ப்ளீஸ் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, என்னால் இப்போதைக்கு அங்கே ஒர்க் பண்ண முடியாதுன்னா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வான்னு கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்ல, பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து
ப்ரெக்னன்ட்னு சொல்லலான்னு வரா. ஐயோ இல்லை இல்லை அது சொன்னால் அவன் பிரச்சனை பெருசாயிடும். சொல்லு என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் வரேன், வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அப்புறம் டீல் பண்ணிக்கலாம்னு சொல்ல. சரி உன் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், உன் ஹெல்த்தையே பார்த்துக்கோ. ஆனால் ஒன்று இன்னும் கொஞ்சம் நீ முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போ, அது வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும்னு சொல்ல. சரி சார் அது வரைக்கும் நான் வரேன், அதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிக்கிறா. அப்பா எப்படியோ இவ்வளோ வர வச்சாச்சு, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரி நீ இன்னும் அஃபிஷியலாக ரிசைன் பண்ணல, மறந்துடாத, நீ எப்பயுமே என்னோட செக்ரட்டரி தான், நான் வந்து கூப்பிடும்போது நீ வரணும், நாளைக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன், காலையிலே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். காலையிலே வீட்டுக்கு போகணுமா? எதுக்கு காலையிலே வர சொன்னான்னு ஒன்றும் புரியல ஹீரோனுக்கு. மார்னிங் போய் சரி ஸ்க்ரீன் எல்லாம் விலக்கி விட்டு ஹீரோ எழுப்பலான்னு ட்ரை பண்ணுறா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இவருக்கு ஒர்க் பண்ணுறேன்னு வேறு சொல்லியிருக்கோம், அதனால அவர் எழுப்பலான்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ பிரசிடென்ட் ஓவா கொஞ்சம் எந்திரிங்கன்னு சொல்ல. ஹீரோ தூங்கிட்டே இருக்கா, எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்களா இல்லையா, இந்தாங்க உங்களுக்காக பால் பிரெட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்லி ஒரு கத்துறா. ஹீரோக்கு கடுப்பாக இருக்குது. ப்ளீஸ் பேசாமல் இரு, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல. இப்படியே தூங்கி இருந்தா எப்படி, சீக்கிரம் எந்திரிங்க சார்னு சொல்ல. ஹீரோ அப்படியே டயர்டாக எந்திரிக்கிறான். டக்குன்னு பக்கத்தில் போனவ காலை ஸ்லிப் ஆகி பால் எல்லாம் அப்படியே ஹீரோ மேலே கொட்டிட்டா. எப்பயுமே ஹீரோ மேலே கொட்டது தானே இவளோட வேலை. அப்புறம் தொடச்சி விட்றீங்களா, பெல்ல டச் பண்ணி பார்க்குறா. என்ன உனக்கு டச் பண்ணுமா பண்ணிக்கோன்னு சொல்லி கையை பிடிக்கிறான். சார் இல்லை சார் விடுங்க சார், தெரியாமல் கைப்பட்டுச்சு சார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் விட மாட்டேன், நீங்கள் தான் இருக்கணும், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணல, எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுற? சார் நான் உங்களை ரிஜெக்ட்டும் பண்ணல செலக்டும் பண்ணல, ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்ல. விடுற மாதிரி இல்லை. ஹீரோயின் கையை டைட்டாக ஹீரோ பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார்னு சொல்ல. இங்கே பாரு உனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு நடிக்கல விடுங்கன்னு சொல்லி கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பாட்டியோட என்ட்ரி. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ண மூடிட்டாங்க. ஆஹா சூப்பர்டா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி சீனுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், உனக்காக சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், டானிக்கு இதை குடிக்கணும்னு நினச்சேன், பட் அது உனக்கு தேவையில்லைன்னு இப்போ தான் புரியுது, நீ வாமா உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்ல. பாட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்ல. போ நான் குளிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் பாட்டிகிட்ட பேசிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் பாட்டி நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா, இது வரைக்கும் அவன் எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்ததில்ல, நீ தான் ஃபஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல. இல்லை பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்கு இடையில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறா, என் பையனுக்கு என் பேரனுக்கு ஒரு வேளை பசங்களை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ஒரு கேவான்னு கேட்டுறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், அவர் கேவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறா ஹீரோயின். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கடவுளுக்கு தாம்மா நன்றி சொல்லணும், என் வீட்டுக்கு வாரிசே வரலையோன்னு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. ஐயோ எனக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு என்னாச்சுமா உனக்கு வாமிட் வருது, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க. அது வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஐயோ ப்ரெக்னெண்ட்டா பாட்டி, அது வந்துன்னு சொல்ல. யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வர. டேர்மா மாடே பாட்டியா ப்ரெக்னென்ட் ஆக முடியும், அங்கே பாரு அந்த பொண்ணு வாமிட் பண்ணுறா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்குன்னு சொல்ல. என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கையை பிடிச்சி ஹீரோ கேட்குறான். அது வந்து சொல்லு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், இதுக்கப்புறம் இதை மறைக்கவே முடியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். இதுக்கு காரணம் யார் ஹீரோ கேட்குறான். அட பாவி, நான் உன் கூட தாண்டா அன்னைக்கு இருந்தேன், நீ தாண்டா இதுக்கு காரணம், எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இல்லடா, நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கத்த. ஷாக்காக இருக்கு ஹீரோக்கு. நானா? ஆமாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க, அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், குழந்தை பிறக்க தான் போகுது, அவ்வளோதான், நீ நம்மளால இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல. பாட்டுக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. கடவுள் தாப்பா எனக்கு கருணை காட்டியிருக்காரு, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி நான் பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு வரேன், சீக்கிரம் இவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுடா. ஏன்டா லூசு பையிலே, நீல ஒரு பேருனா இதை முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது பாட்டி ஐயன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல. தள்ளுங்க இந்த மழை பண்ணாதீங்கன்னு சொல்ல. டே போதுண்டா சீக்கிரம் போ, ஏதாவது போய் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போன்னு பாட்டி பாடா படுத்துறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஹீரோயினுக்கும் புரியல. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. எப்படியும் பேனுக்கு குழந்தை பிறக்க போது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல. இங்கே வேறுங்க இன்னைக்கு நல்ல நாள் இல்லை, நல்ல நாளப்போ போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம், இதுக்கெல்லாம் நல்ல நாளா, அவள் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, இதுக்கப்புறம் என்னடா பண்ணுற, போடா சீக்கிரம், எவ்வளோ பிஸ்னஸ் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்ல இவளை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வா, என் பேத்தி சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி ஓகே கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல. எனக்கு நிம்மதியாக இருக்குமா, அவன் உன்னை டார்ச்சர் பண்ணால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு பாட்டி கையில் ஒரு பெண்ணு போட்டுப்பாங்க. ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியானதுமா இந்தான்னு சொல்லி கொடுக்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்ல. நீ என் பேத்தி என்ன இப்படிலாம் பேசுகிற, இதுக்கப்புறம் நீ என்னோட ஃபேமிலி ஹுவா ஃபேமிலி சேர்ந்த பொண்ணு, ஸோ நீ இதெல்லாம் வாங்கிக்கணும், வேணும்னுலாம் சொல்லக்கூடாதுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன் வயிற்றில் இருக்கிறது எங்கள் வீட்டோட வாரிசு, ஸோ இது வாரிசுக்காக தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கையில் அந்த பேங்கில் போட்டு விட்டாரு. பாட்டி என்ன பாட்டி இப்படி பண்ணுறீங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் சின்னது தான், இதுக்கப்புறம் உனக்கு பெருசாக ஏதாவது பண்ணுவான் பாருன்னு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வராங்க. மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க. இது
இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, பாட்டிக்கிட்டே கொடுத்துறீங்களா ப்ளீஸ், வேணாம், எனக்கு அவங்க அன்பு மட்டும் போதும், இது தேவையில்லைன்னு தோணுதுன்னு சொல்ல, உனக்காக பாட்டி ஆசையாக கொடுத்தா கழட்டுறியான்னு சொல்லி திரும்ப ஹீரோ கையில் போட்டு விட்டான். இதுக்கப்புறம் இது நீ கழட்டவே கூடாது, எப்பயுமே உன் கையில் தான் இருக்கணும், நீ என்னோட ஒய்ஃப், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ரெஸ்பான்சிபிளே இல்லாத மாதிரி இருக்கா, அது என்னோட குழந்தை, ஸோ அந்த குழந்தைக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும், ஸோ அந்த குழந்தை ஹுவா ஃபேமிலி சேர்ந்த குழந்தை, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன் தெரியுமா எனக்கு குழந்தை பிடிக்கலன்னு, அது சும்மா தான் சொன்னேன், எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ என் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ண வேணாம், நீ ரெஸ்ட் எடுக்கணும் ப்ளீஸ், புரியுதா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் செய்ய சொல்லலை, உனக்கு என்ன டிசிஷனோ அதை நீ எடுக்கலாம், எனக்கு நீ வீட்டில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் ஃபேமிலி, என் அப்பாவோட சர்ஜரிக்கு தேவையான பணம் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, நீங்கள் என் மேலே சீரியஸாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க எல்லாத்துக்கும் ஹீரோ ஓகே சொல்லிட்டான். அப்புறம் 2 பேரும் போய் மேரேஜ் ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. நான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கேன்னு ஹீரோவே அவன் ஃபோட்டோ பார்த்து ஓவராக பேசுகிறான். ஹீரோனுக்கு அதை பார்க்க சிரிப்பாக இருக்குது. பார்த்தா சின்ன பிள்ளையாட்ட தான் ஒன்று பண்ணுறாருன்னு சொல்ல ஃபோட்டோலாம் தொட்டு பார்த்து ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுப்பான்னு. ஹீரோன் என்னன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நான் உள்ளே வச்சுட்டே கார்டை, இந்த கார்டு நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். என்ன கார்டு இது? இது ஃப்ரீ, உனக்கு என்ன வேணுமோ நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லிமிட்டே கிடையாது, நீ உனக்கு தேவையானது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னோட ஒய்ஃபாக இருக்க, ஸோ அதனால ஹஸ்பண்ட் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்னு சொல்ல, இல்லை எனக்கு பிளாக் கார்டெலாம் வேணாம், இந்த கார்டு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல, ஏய் நீ மிஸ்ஸஸ் ஹூவா, இதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்தாலும் அதை நீ வாங்கிக்கணும், புரியுதா, இந்த கார்டுக்கு லிமிட் இல்லை, அட்லீஸ்ட் பாதியாவது உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வா, எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு ஹீரோ போயிட்டான். கார்டை வேற கொடுத்துட்டு போயிட்டான், அன்லிமிட்டட் கார்டு வேற, ஜாலின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாப்பிங் போறா. ஷாப்பிங்க்கு போனாங்க, என்ன வாங்குறது ஒண்ணுமே ஹீரோனுக்கு புரியல. அங்க இருக்கலாம் காஸ்ட்லியா என்னன்னு தெரியாம பார்த்துக்கிட்டே நிக்கிறா. இது எவ்வளவு ப்ரைஸ்னு கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்க, அதுல போட்டிருக்க அந்த ப்ரைஸை பார்த்தோன்னே செம ஷாக் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. இவ்வளோ காஸ்ட்லியா இதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, அங்க ஒர்க் பண்ற பொண்ணு, ஓ நீ காசே இல்லாம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டியா, முதல்ல வெளியே போன்னு சொல்லி ஓவரா பேச, போலான்னு ஹீரோயின் போறா. அதுக்குள்ள லின்னு வரா. ஹலோ மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஷாப்லலாம் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட பணமே இருக்காது, நீ என்ன வாங்க போற, பண்ணு மட்டும் தான் சாப்பிடுவேன், நீ உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு தேவை வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கு, அவ அதை ஆர்டர் பண்றா. ஹீரோனுக்கு அதை பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, புவர் ஃபேமிலி, ஸோ புவராக தான் இருப்பாங்க, எதுவுமே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா, எனக்கு பிடிச்சதை நான் வாங்குவேன், உங்க கடையிலேயே காஸ்ட்லியே என்ன இருக்கோ அது எனக்கு காட்டுங்கன்னு சொல்ல, காஸ்ட்லியான திங்ஸ் வேணும்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அங்கே ஏதோ கிரீன் கலர் நெக்லஸும் இயரிங்கும் இருக்கு. லின்னு அதை பார்த்துட்டு, இதெல்லாம் வாங்குற அளவுக்கு உனக்கு பணம் கிடையாது, இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின், என்கிட்ட பிளாக் கார்டு இருக்கு, இந்தாங்க அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் குழந்தைங்க விளையாட டம்மி கார்டு, உங்ககிட்ட இந்த மாதிரி டம்மி கார்டு இருக்கும்னு எனக்கே தெரியும், இதை வச்செல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லி லின்னு பேசுறா. அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணும் சொல்றா, ஆமா இதெல்லாம் விளையாட்டு கார்டுமா, இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல, யார் சொன்னா இது விளையாட்டுக்குன்னு, யூஸ் பண்ணி பாரு, ஸ்வைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்ல, ஆமா அவ சொல்றால, வாங்கி ஸ்வைப் பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு லின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்குறா. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், இதானே வேணும், இது 3 மில்லியன் ஓகேவான்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்றா. பார்த்தா கார்டு அப்படியே ஸ்வைப் ஆயிடுச்சு. ஆஹா, அப்ப இது உண்மையான பிளாக் கார்டான்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. அப்படியே அங்க லின்னும் அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தாங்க மேடம் நீங்க ஆர்டர் பண்ணது சூப்பர், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்க, அதுக்கப்புறம் லின்னுக்கு தான் செம கடுப்பா இருக்கு. என்ன விளையாண்டுருக்கியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு வேலை ஒன்னையே வித்துதான் இந்த கார்டு வாங்கிட்டு வந்தியா சொல்லுன்னு சொல்ல, ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. பலான்னு ஒரு ஆரம்பிச்சிட்டா. என் கேரக்டரை பத்தி ஏதாவது தப்பா பேசினா அவ்வளவுதான், இது வரைக்கும் நான் புவர்னு சொன்னேன், இப்போ என் கேரக்டரை பத்தி தப்பா பேசுறேன், இதுக்கப்புறம் என்னை பத்தி ஏதாவது பேசுறதுக்கு வாய் இருக்காது, வாயை உடச்சிருவேன்னு சொல்ல, ஏண்டி உனக்கு என்ன, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு கையை அவங்ககிட்ட கரெக்டா அந்த லின்னு வரா. அதுக்குள்ள அங்க இருந்து செக்ரட்டரி அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாரும் ஹீரோயினோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. லின் உடனே அவளுக்கு தான் சேவ் பண்ண வந்திருக்காங்கன்ட்டு, செக்ரட்டரி பாருங்க இவளை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல, என்னது மேடம் வெளியே அனுப்பணுமா, இவங்க தான் ஹுவாசரோட ஒய்ஃப்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போமா, இந்த ஷாப் யாருக்கு தெரியுமா, ஹுவாவோடது, பிரசிடென்ட் ஹுவாக்கு சொந்தமானது, ஸோ இவங்களை வெளியே போக சொல்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் இங்கே பாருமா, உன்னை ஃபயர் பண்ணிவிட்டேன், ஒழுங்கா நீயும் கிளம்புன்னு அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணையும் ஃபயர் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு லின்னுக்கு, என்னடா நடக்குது, இவளுக்காக எதுக்கு இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணா சொல்லுங்க, நானே உங்களுக்கு பார்த்து எடுத்துறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்ல, இது மிஸ்டர் ஹுவாவோட ஷாப் தான், இங்கே இருக்க மாலில் எது வேணுமோ நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், எதுக்குமே நீங்கள் பணம் கொடுக்க வேணாம்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஷாக்காக இருக்குது. மேடம் வேறு ஏதாவது தேவைப்படுதா சொல்லுங்கள், நானே உங்களுக்காக பார்த்து எல்லாம் செய்கிறேன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானே மேடம், இப்போவே பேக் பண்ண சொல்கிறேன், சரியா வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, சார் உங்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்ல, ஓவரத்தான் ரிச்சாக இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு சிரிக்கிறா. அசிஸ்டன்ட் பையனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, அப்பா ஒரு வழியாக மேடம்க்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், ஸோ இதுக்கப்புறம் சார் நம்மளை திட்டமாட்டாருன்னு சொல்லி அந்த ஆளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது.
அப்புறம் ஹீரோயின் அவள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் இங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துல ஏதோ ஃபோனில் மெசேஜ் வருது. ஆகா, ஹீரோ திட்ட போறாரு, அவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, யாரோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அது பார்த்தா ஹீரோயின் தான். என்னது அவர் சிரிக்கிறாரு, ஃபோனை பார்த்து, ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாரு, ஜாலியாக இருக்காருன்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்க நம்ம மீட்டிங் இதோட முடிச்சுக்கலான்னு ஹீரோ சொல்கிறான். சார் நான் அதான் தப்பு பண்ணிட்டேனே சார். சார் இன்னும் நான் பாதி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகே தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை நீயே ஓகே பண்ணிடு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே வர என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம சார் இந்த மாதிரி ஹாப்பியாக பேசி பார்த்ததே இல்லை, என்ன நடக்குது? ஒரு வேளை அவருக்கு கல்யாணம் ஆனதுனால டோட்டலாக மாறிட்டாரோ? அப்போ அவங்க ஒய்ஃப் யாராக இருப்பாங்க? அவங்க ஒய்ஃபை நம்ம பார்க்கணுமே, கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் ஒரு டைம் மீட் பண்ணும். ரொம்ப லக்கியான பொண்ணு. நம்மலாம் ட்ரை பண்ணி அவர் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கவே இல்லை. உண்மையாகவே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. இல்லைன்னு வரா போது எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை செட்யூஸ் பண்ணுறக்காக காஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. எப்படியாவது அவனுக்கு இந்த காஃபியை கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, மிஸ்டர் ஹூவா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, இந்தாங்க காஃபி குடிங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்கான். நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? ஆக்சுவலி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த செக்ரட்டரி ஜியாங் வந்திருந்தா. அவள் என்னை எல்லாரும் முன்னாடி புள்ளி பண்ணிட்டா தெரியுமா? அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் செக்ரட்டரி ஜியாங் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளோதான், உனக்கு என்ன பிரச்சனை? அவளை எதுக்கு இந்த மாதிரி வம்பு கிழத்துட்டு இருக்க? உனக்கு தேவையான மட்டும் பாரு, இல்லை இந்த வேலையை விட்டு நீ கிளம்புன்னு சொல்ல, என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலி நான் உங்களுக்காகவே இந்த காஃபி போட்டு வந்தேன். எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ மீட்டிங்கில் நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு குடிங்கன்னு சொல்ல வேகமாக அதை குடிக்கிறான். ஆனால் அதில் ட்ரக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு போல. டக்குனு அவன் கீழே வைக்க இவ வேணுனே ஹீரோவை செட்யூஸ் பண்ணுறதுக்காக டச் பண்ணி பேசுகிறா. அப்படியே க்ளோஸாக போக ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டான். இதுக்கப்புறம் பக்கத்தில் க்ளோஸாக வந்த முகலையில ஒரு குத்துருவேன், ஓடி போடி, உன் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கத்துறான். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, எப்படியாவது அது குடிச்சான், என் கூட ஒன்றா இருப்பான்னு பார்த்தா ஓடி போயிட்டான். ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக இவனை கரெக்ட் பண்ணணும்ப்பா, என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவன் நிற்கிறா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்து பாட்டிக்கு அந்த நெக்லஸ் இயரிங்லாம் போட்டு விடா. இது எனக்காக வாங்கினியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, ஆமா பாட்டி உங்களுக்காக தான், நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, ரொம்ப காஸ்ட்லியானதுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி வாங்கியே கொடுத்ததுலன்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ வேற கரெக்டாக வரான். ஹீரோ கிட்ட பாட்டி, பாத்தியாடா என்னைக்காவது இந்த மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? என் பேத்தி எனக்காக வாங்கினான்னு சொல்ல, நெக்லஸை பாட்டிக்காக வாங்கினேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமான்னு சொல்ல, அப்போ எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு பாட்டிக்கு வாங்கி தரணும்னு தோணுச்சு, வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு சின்ன டெடி பேர் வாங்கியிருக்கேன்னு சொல்ல, டெடி பேரா? போய் இதான் வாங்கினியா? ஆமாம் எனக்கு பிடிச்சது தான் வாங்க சொன்னீங்க, ஸோ இது ப்ரைஸ்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இதை ஹேக் பண்ணிட்டே படுத்துப்பேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, என்னடி உனக்கு அவ்வளோ கார்டு கொடுத்தேன், காசு கொடுத்தேன், வேணுங்கிறத வாங்குவேன்னு பார்த்தா ஒரு டெடி பேரை வாங்கிட்டு வந்து ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட் வாங்கினதா ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் கூட ஹாப்பியாக தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, இங்கே பாரு இன்னைக்கு டின்னர் நீ என் கூட தான் சாப்பிடணும், ஓகேவான்னு சொல்ல, சரி ஓகேன்ட்டு ஹீரோயின் அங்கே இருக்கா. ஸோ பாட்டி அப்படியே ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டாக போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ப்ரெக்னன்சி டைம்னால வாமிட் வருது, அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹீரோக்கு அது புரியுது. கொடுங்க நான் அதை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை வாங்கி குடிச்சிட்டான். ஏண்டா உனக்கு இந்த சூப் பிடிக்காதுடா, எதுக்குடா குடிக்கிறேன்? இல்லையே நான் இனிமேல் இந்த சூப் தான் குடிப்பேன், இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, எனக்காக அவன் அக்கறையா பார்த்து எல்லாமே பண்றானு, எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுதான் அவன் அதை குடிக்கிறான்னு ஹீரோயினுக்கும் தெரியுது. ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. போடா எல்லாத்தையும் நீ குடிச்சா என் பையத்துக்கு என்னடா கொடுப்பேன், அவள் வேற பிரெக்னெண்டா இருக்கால, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்க அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு மட்டும் சாப்பிட்றா. ஹீரோ அந்த சூப்பை ஃபுல்லா குடிக்க, எல்லாத்தையும் நீயே குடிப்போ, என் பேத்திக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷனா அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, உன்னை சேவ் பண்றதுக்காக நான் பண்ணா நீ என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கியான்னு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு நான் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. நீ வாஷ் பண்ணுறியா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ வெய், அவன் எதுக்கு சும்மா தானே இருக்கான், அவன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவான்னு எடுத்து போடுன்னு சொல்ல, ஆமாம் நானே வாஷ் பண்ணுறேன், நீ எடுத்து மட்டும் வச்சேன்னா போதும், நீ ரெஸ்ட் எடு, அதுவே எனக்கு போதும். சரி ஓகே நான் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கே ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல என் பேரை நல்லா திருந்திட்டான்ப்பான்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டதே இல்லைன்னு. உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ரூமில் போய் பார்த்தா ஃப்ளவர்லேயே டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃப்ளவர்னா அலர்ஜி ஆச்சு. உனக்கு இந்த மாதிரி ரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நான் ப்ரப்போஸ் பண்ணதான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு போகிறான். அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு தும்மலாக வருது. தயவு செஞ்சு இதை எடுத்துருங்க ப்ளீஸ், எனக்கு ஃப்ளவர்ஸ்னா அலர்ஜின்னு கத்துறா. எனது ஃப்ளவர்னா அலர்ஜி? அடி பாவி, ப்ரப்போஸ் பண்ணுறதும் கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து ஒரு மெய்டு கூப்பிட்டு இந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க, என் ப்ரப்போசல் கெட்டு போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறான். ஒரு வழியாக ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இதோட முடிச்சிட்டாங்க. ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு ரிங்கு போட்டாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, இதோட மூவியை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.